வணக்க மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புதன்கிழமை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் க்ரௌடு ரொம்ப ரஷ்ஷாக இல்லை. அதாவது ஒரு 1.5 to 2 மணி நேரம் சாமி கும்பிட்றதுக்கு ஆகலாம். அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க. காலையில் ஒரு 7:15 நான் வீடியோ எடுக்க போகும்போது கூட்டம் நார்மலாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக ஒரு 9 மணிக்கு அப்புறம் நல்ல பக்தர்கள் கூட்டம் ஏற ஆரம்பிச்சாங்க. அந்த க்ரௌடு தான் சாமி பார்க்கறதுக்கு ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஆகலாம். ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோவில் அந்த கோவிலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அதை பற்றி நான் ஒரு சில பேர்ட்ட கேட்டேன். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோவிலை சுற்றி கம்ப்ளீட்டாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இதுவும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த பௌர்ணமி கிரௌடு எல்லாம் யாருமே எதிர்பார்க்காது. இது வரைக்கும் திருச்செந்தூர்ல பௌர்ணமிக்கு இந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருந்ததில்லை. ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா இந்த ஒர்க்கிங் டைம்ல வந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் முடிகிற வரைக்கும் ஃபேமிலியா வரும்போது கூட்ட நாட்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது கோவிலுக்கு வர ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் நான் அகிலன்.